சூப்பரான முட்டை பணியார கிரேவி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கிரேவிக்கு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு முட்டையை அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு ஒரு பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை இது கூட சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்தில் இறக்குனீங்கன்னா சூப்பரான பணியார முட்டை கிரேவி ரெடி. மேலே மல்லி இலை தூவிட்டு இறக்கிக்கோங்க. இது சாதம், சப்பாத்தி, தோசை, பூரிக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.